அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வாயார புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படிங்கிறதா இன்றைக்கு உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற விஷயமாக இருக்குது நண்பர்களே. யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு 30 நாள் சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவும் ரஷ்யாவும் யுக்ரைனும் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் ரஷ்ய அதிபர் புட்டின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அவரை வெகுவாக பாராட்டியும் இருக்கிறாரு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. இதே செய்தி தொடர்பாக தான் நம்முடைய அடுத்த செய்தியும் இருக்குது. அது என்னன்னா, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு 30 நாளைக்கு சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருது இல்லையா. இந்த விஷயத்துல முதல்ல லொல்லு பேசின யுக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி இப்பொழுது அப்படியே அந்தர்பல்ட்டி அடிச்சு நாங்க சீஸ்ஃபயருக்கு ரெடி, ரஷ்யாவிட பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் அப்படியே பிளாங்கெட்டா அப்படி பொதுக்கான ட்ரம்ப் அவர்கள் காலில் விழுந்திருக்கிறத நாம பார்க்க முடியுது. இந்த சுவாரஸ்யமான 2 விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கார் இல்லையா. ட்ரம்ப் அவர்கள் அதிபர் தேர்தலுக்கு நிற்கிற அந்த கேம்பெயினிங் நடக்கும் போதே என்ன சொன்னார்னா, நான் அதிபர் ஆயிட்டா 24 மணி நேரத்துக்குள்ள நான் யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ஒரு முறைக்கு பல முறை அவர் இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்குது, இந்த போருக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜெலன்ஸ்கி தான், ஜெலன்ஸ்கியோட ஒரு ஈகோ தான், ஜெலன்ஸ்கியோட ஒரு புடிவாதம் தான், யுக்ரைனுடைய தவறான நடவடிக்கைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை சொல்லிட்டார் நண்பர்களே. ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்ற பிறகு அவர் தொடர்ந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதில் மும்மரமா இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் ஜெலன்ஸ்கி வந்தாரு அமெரிக்காவுக்கு. வந்துட்டு மனுஷன் லொல்லு பேசிவிட்டு நல்ல ட்ரம்ப் கிட்டையும் அவருடைய துணை அதிபரான ஜேடி வான்ஸ் கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு ஓடினதை நம்ம பார்த்தோம் நண்பர்களே. ஊருக்கு போன பிறகு நேராக யூரோப்பில் இருக்கிற தலைவர்களை சந்திச்சு ஆச்சா போச்சா தாட்டு பூட்டுன்னு பேசின ஜெலன்ஸ்கி ஒரு சில நாட்களில் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, ட்ரம்ப் சும்மாவா இருப்பாரு, தன்னை எதிர்த்துக்கிட்டு லொல்லு பேசிட்டு ஜெலன்ஸ்கி போறாரு அப்படின்ன உடனேயே யுக்ரைனுக்கு கொடுக்கிற ராணுவ உதவி எல்லாத்தையும் உடனடியாக நிறுத்தினாரு. அதோட இல்லாம இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கை நிறுத்தினாரு. அதாவது உளவு தகவல்களை பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அதையும் நிறுத்திட்டாரு. யுக்ரைன் கிட்ட என்ன பெரிய சேட்டலைட்டும் கீட்டலைட்டுமா இருக்குது, ரஷ்யா என்னென்ன செய்யுதுன்னு அந்த நாட்டுக்குள்ள இருந்து கண்காணிக்கிறதுக்கு எல்லா உதவியும் செய்தது அமெரிக்கா. ஆனா அமெரிக்காவிடமே நன்றி கேட்டத்தனமாக நடந்துகிட்டாரு ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறதா உண்மை. அதை வெளிப்படையாகவே ட்ரம்பே சொல்றாரு, நாங்க 350 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு யுக்ரைனுக்கு உதவி செய்திருக்கிறோம், இத்தனையும் வாங்கிக்கிட்டு நன்றி இல்லாம நடந்துக்கிறார் இந்த ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி யுக்ரைனின் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாரு. யூரோப் நீ எந்த அளவுக்கு காப்பாற்றுவே நான் பார்த்துறேன் அப்படின்னே சொன்னார். அதற்கு பிறகு ஜெலன்ஸ்கி வாழை சுருட்டிக்கிட்டு ட்ரம்ப் கிட்ட, ஐயா சாமி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சாமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மால் தடாலடியாக காலில் விழுந்துட்டதை பார்க்குறோம். ட்ரம்ப் அவர்கள் அதற்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன சொன்னார்னாக்க, ரைட்டு உடனடியாக ஒரு சீஸ்ஃபயர், ஒரு 30 நாளுக்கு நாம் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு முதல்ல ஜெலன்ஸ்கி 1008 கண்டிஷன் போட்டு ஒத்துக்க மாட்டோம்னே மறுபடியும் மண்டையை பார்த்து நங்கு 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 நங்குன்னு 4 சாத்தினோடனே தன்னை போல யுக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அடங்கிட்டார், சரின்ட்டார். அடுத்தது இந்த தகவலை ரஷ்யாவிடம் பகிர்ந்து கொள்றாரு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப். ரஷ்ய அதிபர் ட்ரம்ப் ரொம்பவுமே அரசியல் முதிர்ச்சி பெற்றவர். அது மட்டும் இல்ல, அவர் பழைய கேஜிபியில் இருந்தார். கேஜிபி பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நண்பர்களே. சோவியத்தாக இருந்தது இல்லையா, சோவியத் ரஷ்யாவாக இருந்தது இல்லையா. 1990களில் சோவியத் ரஷ்யா உடைந்து 15 நாடுகள் ஆகுது. இப்பொழுது அது ரஷ்யா மற்றும் பிற நாடுகள், அதுலேருந்து உடஞ்சு வெளியில் வந்த ஒரு நாடு தான் யுக்ரைனு. கரெக்டா?
அந்த சோவியத் ரஷ்யாவுடைய உளவு அமைப்பு வந்து உலகம் பூரா இட் வாஸ் தி மோஸ்ட் ஃபியர்டு ஆர்கனைசேஷனாக பார்த்துக்கோங்களேன். உலகம் முழுவதும் கேஜிபி, அதாவது ரஷ்யாவுடைய உளவு அமைப்பான கேஜிபின்னா அப்படியே நடுங்குவாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு பயங்கர ஆக்டிவாக பயங்கரமாக இருந்த ஒரு அமைப்பு அது. அந்த அமைப்பில் பலகாலம் பணியாற்றியவர் தான் புட்டின். அதனால் அவருக்கு உளவு அமைப்பு எப்படி செயல்படுதுங்கிறதும் தெரியும். இராணுவத்தில் அவர் இருந்திருக்கிறார். அதனால் இராணுவ கட்டமைப்பை பற்றியும் இராணுவம் செயல்படுகிற விதத்தை பற்றியும் தெரியும். பழுத்த அரசியல்வாதி புட்டின், அதனால் அரசியலும் தெரியும். அதனால் ஹீஸ் அ வைஸ் மேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் புட்டின் வந்து என்ன பண்ணுறாரு, எதையும் பொறுமையாக எடுத்துக்கொண்டு முதல்ல ட்ரம்ப் அவர்கள், ட்ரம்ப்போட புத்தி தான் நமக்கு தெரியும்ல, நோ அப்படின்னோட பொலின்னு அரைஞ்சிரும். அதனால் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன உடனே புட்டின் அவர்கள் நான் சீஸ்ஃபயருக்கு தயாரின்ட்டார் முதல்லையே. ஜெலன்ஸ்கி எப்படி நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இங்கேன்னு கத்தும்ல, அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தப்பயே புட்டின் அவர்கள் நாங்கள் ரெடி அப்படின்ட்டார். நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த புட்டின் இந்த சீஸ்ஃபயர் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலும் சொன்னார். ரொம்ப மெச்சூராக அவர் பேசியிருக்கிறார் நண்பர்களே. அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, 30 நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம், எங்களுக்கு அதில் முழுமையான உடன்பாடு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த சீஸ்ஃபயர் ஏற்படுவதற்கு நாம் வந்து சில கண்டிஷன்களையும் நாம் யுக்ரைனிடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யுக்ரைனுடைய 5 மாகாணங்களை இப்போ முழுமையாக ரஷ்யா பிடிச்சிருச்சு. அந்த 5 மாகாணங்களை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், இதற்கு யுக்ரைன் ஒத்துக்கணும் அப்படிங்கிறார். ரைட், உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு, ரஷ்யா பிடிச்ச நிலத்தை உன்னால் திருப்பி எடுக்கவே முடியாதப்பா, நீ முடிஞ்சா பார்த்துக்கோ, ரஷ்யா பிடிச்ச நிலத்தை விட்டுவிட்டு நீ வந்து மீதி இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்கிற வழி பாரு. ட்ரம்ப்பு ஆரம்பத்திலே சொல்லிட்டார் ஜெலன்ஸ்கிட்ட, நம்பாலு தான் வந்து காமெடியன் தானே, சினிமா நடிகன் தானே, அதனால் நம்பாலு கியான்னு கண்டதையும் பேசிக்கிட்டு தெரியுது, வாங்கி கட்டினதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்குது. இப்போ புட்டின் போட்ட அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, யுக்ரைன் வந்து நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் சேரக்கூடாது, சேர மாட்டோம்னு உறுதிமொழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் எல்லாத்துக்கும் ஒன்று விஷயம் தெரியணும் நண்பர்களே, இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கினதுக்கு காரணமே இந்த யுக்ரைன் வந்து இந்த நேட்டோ அமைப்பில் நான் சேர போகிறேன் அப்படிங்கிறதான். ரைட்டு, நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் சேர்றதை கண்டு புட்டின் ஏன் அவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நேட்டோ அமைப்பு வந்து எதுன்னா, ஐரோப்பிய நாடுகள் இருக்கையா, மேற்கத்திய நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க, ப்ளஸ் அமெரிக்காவும் இருக்குது. அந்த நேட்டோ அமைப்பில் இருக்கிற அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னாக்க, இது ஒரு மிலிட்ரி அக்ரிமெண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னாக்க, இந்த நேட்டோ அமைப்பை சேர்ந்த ஒரு நாட்டின் மீது ஏதாவது ஒரு நாடோ பிற நாடுகளோ படையெடுத்து போர் தொடுத்தால் உடனடியாக நேட்டோ அமைப்பு அதில் தலையிடும். அமெரிக்கா, மேற்கத்திய நாடுகள் உள்ளிட்ட அனைத்து நேட்டோ நாடுகளும் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு வரும் அப்படிங்கிறதான் அதனுடைய தாத்பரியம். இதை ஏன் புட்டின் எதிர்க்கிறாரு, அப்போ ஏன் யுக்ரைன் சேர்றதை எதிர்க்கிறார் அப்படின்னா, முதலாவது புட்டின் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, ரஷ்யாவுடைய பார்டர் இருக்கு இல்லையா, பார்டர் ஒட்டி யுக்ரைன் இருக்குது. அப்போ யுக்ரைனும் நேட்டோவில் சேர்ந்ததுன்னா அப்போ நேட்டோவுடைய ஆர்மி ரஷ்ய எல்லை வரைக்கும் வர முடியும். இப்போ சீனா எப்படி எல்லையில் கொண்டாந்து நமக்கு தலைவலியை கொடுக்குது இல்லையா, தன்னுடைய இராணுவத்தை நிறுத்துது இல்லையா, அந்த மாதிரி நேட்டோ நாடுகள் நிறுத்தும். அங்கேருந்து மிசைல் அடித்தாங்கன்னா என்னால் அதை தடுக்கிறது கூட எனக்கு கால அவகாசம் இருக்காது, இதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் பார்டரை சுற்றி இருக்கிற நாடுகள் நேட்டோவில் சேர்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லுது. இதை ரஷ்யா இன்னைக்கு சொல்லலை, இவங்க நேட்டோ அமைப்பை உருவாக்குனாங்க இல்லையா, அப்பயே சொல்லிடுச்சு. இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டதே ரஷ்யாவுக்கு எதிராகத்தான், அப்பயே சொல்லிருச்சு ரஷ்யா இந்த கண்டிஷனை. அதைத்தான் மீண்டும் சொல்லுது. நமக்கு அது சரியாகத்தான் தோணுது, தப்பாலாம் தெரியல. இந்த 2 முக்கியமான கண்டிஷன்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சீஸ்ஃபயருக்கு ரெடிங்கிறாரு புட்டின். இந்த கண்டிஷன்களை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா யுக்ரைன் அப்படிங்கிறதா இப்போ பெரிய கேள்வியாக இருக்குது. அதற்கு வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்பு இப்படி ஓங்கி பொளிர் 4 வச்சா தன்னை போல ஜெலன்ஸ்கி இந்த 2 கண்டிஷன் என்ன, இனி 20 கண்டிஷன் போட்டாலும் ஏற்றுக்குவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நண்பர்களே. இந்த சமயத்தில் தான் இந்த சுவாரஸ்யமான மோடி அவர்கள் தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்குது. என்னென்னா, புட்டின் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சார் இல்லையா, பத்திரிகையாளர்கள் சந்திச்சார் இல்லையா,
அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு, அந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய உடனேயே நான் முதல்ல ஒரு சிலருக்கு நன்றி சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்குது, அவங்கவுங்க பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னா அவருக்கு அந்த நாட்டை பற்றிய எத்தனை கவலைகள், பிரச்சனைகள், வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போரை நிறுத்த வேணும் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கிட்டாரு. அவர் மனசார ரஷ்யாவுக்கு அதற்கு பிறகு யுக்ரைனுக்கும் சென்று என்கிட்டையும் சரி யுக்ரைனுடைய அதிபர்கிட்டையும் சரி தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இந்த போரை நாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கடுமையான முயற்சிகளை எடுத்து வராரு. சென்ற வருடமே அவர் அந்த முயற்சிகளை எடுத்தாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி புட்டின் சொன்னாரு. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா, இதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். அவரும் விடாமுயற்சியை மேற்கொண்டு வராரு, எப்படியாவது இந்த போரை நிறுத்திடணும்னு முயற்சி மேற்கொள்றாரு. அதே போல பிரேசிலுடைய தலைவர்கள், சீனாவுடைய அதிபரான ஜி ஜின்பிங் போன்றவர்களும் முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கான்டெக்ஸ்டில் தான் அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டது உலகம் முழுவதும் பெரும் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது. நண்பர்களே, என்றைக்கு யுக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அந்த போர் நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான காரணியாக, ஒரு முக்கியமான தூதராக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தலையில வச்சு அவங்க கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் வல்லுநர்கள் பலரும் உலகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு தான் வராங்க. நண்பர்களே, எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரதத்துக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது. இந்த விஷயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. அதே சமயத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் நமக்கு மிகப்பெரிய பூஸ்டாக வரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.